வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்ற நிலையில் கல்லூரியில் தொடரும் சோதனை. துரைமுருகன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்ட ரகசிய அறை, கடப்பாறை, சுத்தியல் மற்றும் உளியை கொண்டு உடைத்து சோதனை செய்த அதிகாரிகள். திண்டுக்கல்லில் நகைக்கடை மற்றும் அதன் உரிமையாளர்கள் வீடுகளில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் தொடரும் சோதனை. கடும் பனிப்பொழிவால் சென்னையில் காற்று மாசு அதிகரிப்பு. காற்றின் தர குறியீடு 114ஆக மோசமடைந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். காற்று மாசு அதிகரிப்பால் ஆஸ்துமா மற்றும் இதய நோயாளிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு. முறையாக வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். டெல்லியில் கடும் பனி மூட்டம் நிலவுவதால் சென்னைக்கு வரும் விமானங்கள் தாமதம். 15 விமானங்கள் தாமதமாகிய நிலையில் 2 விமானங்கள் ரத்து. கோவை எரிவாயு டேங்கர் லாரி விபத்தில் ஓட்டுநர் ராதாகிருஷ்ணன் கைது. 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் சிறுமி விழுந்து உயிரிழந்த விவகாரம். பள்ளியின் முதல்வர், தாளாளர், ஆசிரியர் என 3 கைது செய்து போலீசார் விசாரணை. விக்கிரவாண்டியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். இழப்பீடாக 3 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் தொடங்கியது இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு. வாடிவாசலில் இருந்து சீறி பாயும் 750 காளைகளை அடக்க தயார் நிலையில் 300 மாடுபிடி வீரர்கள். மழை வெள்ள பாதிப்புக்கு நிதி கேட்டால் ரெய்டு நடத்தி நெருக்கடி கொடுக்கிறது மத்திய அரசு. அமலாக்கத்துறை சோதனை குறித்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சனம். ரைடு நடக்குதுன்னு சொல்றீங்க. இதுல அரசாங்கத்துக்கு, தமிழக அரசுக்கு இது போன்ற நெருக்கடிகள் ஒன்றிய அரசு நெருக்கடி தராங்க தவிர நிதி தர மாட்டாங்க. ஒன்றிய அரசு இது போன்ற நெருக்கடி இந்த தமிழக அரசு கொடுக்கின்றாங்க தவிர அது மக்கள் புரிந்து கொண்டுதான் கடந்த நாடாளுமன்றத்தில் 40க்கு 40 பெற்றார்கள். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 750 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. பணத்தை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்த முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் வரும் 10ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையையொட்டி பொருட்கள் வாங்க ஏதுவாக சென்னையில் கூடுதல் பேருந்துகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகள் போராடக்கூட தமிழக அரசு அனுமதிக்க மறுப்பதாக பாஜக நிர்வாகி குஷ்பு குற்றச்சாட்டு. மதுரையில் போலீசாரின் அனுமதியை மீறி நடைபெற்ற பாஜக மகளிர் அணியின் நீதி பேரணியில் கண்ணகி வேடமிட்ட பெண்.
போலீசார் கைது செய்தபோது கதறி அழுத வீடியோ வைரல். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இம்மாத இறுதிக்குள் மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்க முடிவு. உத்தேச பட்டியல் தயார் செய்யப்பட்டு இருப்பதாக தகவல். கரூர் மாவட்டம் குளித்தலையில் யானை தந்தத்தை கடத்தி விற்பனை செய்த சிறுவன் உட்பட 5 பேர் கும்பல் கைது. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான யானை தந்தத்தை பறிமுதல் செய்து வனத்துறையினர் விசாரணை. சேலத்தில் நடத்தப்பட்ட ஒருநாள் கல்லூரி மாணவி நிகழ்ச்சி. மாணவிகளின் தாய்மார்கள் வயதை மறந்து கல்லூரி பேருந்தில் நடனமாடி உற்சாக பயணம். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே சிறுத்தை புலி தாக்கி இளைஞர் உயிரிழப்பு. பலமுறை புகார் அளித்தும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அதிகாரிகளுடன் உறவினர்கள் வாக்குவாதம். ராணிப்பேட்டை அருகே தனியார் பேருந்து டேங்கர் லாரி மோதி பயங்கர விபத்து. இடிபாடுகளில் சிக்கிய ஓட்டுநரை மீட்ட தீயணைப்பு துறையினர். நெல்லை மாவட்டம் கஸ்தூரி ரெங்கபுரம் பகுதியில் பரவி வரும் மர்ம காய்ச்சல். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 60 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மார்கழி உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் கோலாகலம். தென்காசி சங்கர நாராயண சுவாமி கோயிலில் திருவாதிரை ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கைலாய வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மூடுபனி மற்றும் குளிர் அலையால் மக்கள் அவதி. சாலைகளில் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடியே செல்லும் வாகன ஓட்டிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவுக்கான ஆயத்த பணிகள் தீவிரம். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள ரம்யமான ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. பீகாரில் அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு எதிரான மாணவர்கள் போராட்டம். மாணவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தத்துடன் பேரணி. துனிசியாவில் 2 படகுகள் கடலில் கவிழ்ந்து விபத்து. 27 பேர் உயிரிழந்த நிலையில் 83 பேர் மீட்பு. மத்திய காசா மீது இஸ்ரேல் படைகள் தொடர் தாக்குதல். 2 நாட்களில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 110 பேர் உயிரிழப்பு.
விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டி. திரிபுரா அணியை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தமிழக அணி அபார வெற்றி. விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் இந்திய வீரர் கருண் நாயர் வரலாற்று சாதனை. விளையாடிய 5 போட்டிகளிலும் ஆட்டமிழக்காமல் 547 ரன்கள் குவித்து அசத்தல்.